வணக்கம். எஸ் நியூஸ். திருவண்ணாமலையில் இனி பௌர்ணமி கிரிவலம் சுற்றுவது மட்டுமல்லாமல் இனி ஜாலியா வானிலும் சுற்றலாம். மகளிர் தினத்தை முன்னிட்டு ஹெலிகாப்டர் சுற்றுலா பயணத்தில் மகளிர்களுக்கு சிறப்பு சலுகை நிர்வாக தரப்பில் அறிவிப்பு. தமிழக அரசு சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் நோக்கத்தில் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள கோவளத்தில் ஏரோட்டான் தனியார் நிறுவனம் சுற்றுலாத்துறையுடன் இணைந்து ஹெலிகாப்டர் சுற்றுலா சவாரி நடத்தி வருகிறது. ஒருமுறை 5 நிமிடத்திற்கு வானில் சுற்றி வர நபர் ஒருவருக்கு ரூபாய் 6000 கட்டணத்தில் ஹெலிகாப்டர் ரைட் நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கோவளம் மட்டும் இன்றி திருவண்ணாமலையிலும் மாசி பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு ஹெலிகாப்டர் சுற்றுலா சேவை வருகிற பிப்ரவரி 28ஆம் தேதி முதல் மார்ச் 4ஆம் தேதி வரை 5 நாட்கள் நடைபெறுகிறது. இது குறித்து ஏரோட்டான் நிர்வாக ஆலோசகர் SK கோபி நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில் கூறியதாவது: திருவண்ணாமலையில் ஏராளமான பக்தர்கள் வருகிறார்கள். வருகிற 28ஆம் தேதி முதல் 5 நாட்களுக்கு ஹெலிகாப்டர் சவாரி நடக்கிறது. மேலும் மகளிர் தினத்தை முன்னிட்டு வருகிற மார்ச் 5ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு கோவளத்தில் நடக்கும் ஹெலிகாப்டர் சுற்றுலா சவாரிக்கு நபர் ஒருவருக்கு ரூபாய் 6000 என்பதை ரூ 5500 என 500 ரூபாய் குறைவாக சலுகை கட்டணத்தில் ஹெலிகாப்டர் ரைட் நடக்கிறது. அதேபோல் திருப்பதியிலும் ஹெலிகாப்டர் சுற்றுலா சேவை தொடங்கப்பட உள்ளதாக ஏரோட்டான் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வணக்கம். எங்கள் கம்பெனி பேர் ஏரோடான் ஹெலி ஸ்டேஷன். நாங்கள் தமிழ்நாடு முதல்வர் டூரிசமை டெவலப் பண்ணுறதுக்கு அரும்பாடுபட்டு வராரு. அதில் எங்களோட பங்களிப்பாக ஹெலிகாப்டர் டூரிசம் டெவலப் பண்ணுறதுக்கு நாங்கள் இப்போ பொங்கல் அப்போ இங்கே ஹெலிகாப்டர் ஜாய் ரைட் பண்ணோம். அது பொதுமக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருந்தது. பொதுமக்கள் திரும்ப பண்ணுங்க நிறைய பேர் பண்ணதால் இப்போ மறுபடியும் மகளிர் தினம் வர 8ஆம் தேதி வருது. அதை முன்னிட்டு 5ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் பொதுமக்களுக்கு மகளிருக்கு மெயினாக ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணி பண்ணலான்னு பிளான் பண்ணி இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்தது சென்னை மக்கள் கேட்டுக்கொண்டதுக்காக சென்னை மக்கள் கேட்டு தான் திரும்ப 2வது பண்ணுறோம். நாங்கள் வர 5ஆம் தேதி அன்னைக்கு திரும்ப ஹெலிகாப்டர் ஜாய் ரைட் பண்ண போகிறோம். நாங்கள் இதே மாதிரி வர 28ஆம் தேதி 4ஆம் தேதி வரைக்கும் பௌர்ணமி நேரத்தில் திருவண்ணாமலையில் ஹெலிகாப்டர் ஜாய் ரைடு அங்கே இதுமாரி பண்ணலான்னு பிளானிங்கில் இருக்கோம். டிஸ்கவுண்ட் பண்ணி மகளிர் எல்லாருமே 500 டிஸ்கவுண்ட் பண்ணி 5500 ரேஞ்சில் பண்ணலான்ட்டு இப்போ ஒரு பிளான் வச்சுருக்கோம். நாங்கள் இது வரைக்கும் எவ்வளோ பேர் இதில் ரைடு போயிருப்பாங்க அப்படின்னு பொங்கல் அப்போ ஒரு 1000 பேருக்கு மேலே இதில் ரைடு போனாங்க. நிறைய பேர் பொங்கல் அப்போ ஊரில் இல்லாதால் இதை திரும்ப பண்ணுங்க நிறையா ரிக்வஸ்ட் எங்களுக்கு வந்ததால் மக்கள் ஆதரவு நிறைய இருக்கிறதால சரி இந்த ஹெலிகாப்டர் டூரிசம்க்கு இன்னும் அதிகப்படியாக நம்ம பண்ணணுன்ற நோக்கத்தால் இப்போ மறுபடியும் கொஞ்சம் மகளிருக்கு இதை பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். மறுபடியும் எங்கள் ஆதரவை பொறுத்து மாதம் இங்கே பண்ணலான்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் ஓகே. ஏரோடான் ஹெலி ஸ்டேஷன் சென்னை, மதுரை, பாண்டிச்சேரி இந்த எல்லா இடங்களையும் வெற்றிகரமாக ஜாய் ரைடு பண்ணி கிட்டத்தட்ட இது எல்லாரோட வேண்டுதல் தான் சொல்லணும். நிறைய பேர் வேண்டுகோள் வச்சாங்க, இந்த மாதிரி எங்கள் ஊரில் பண்ணுங்கள், சேலமில் பண்ணுங்கள், திருச்சியில் பண்ணுங்கள், கோயம்புத்தூரில் பண்ணுங்கன்ட்டு. ஆனால் எங்கே பண்ணலான்னு இருக்கும்போது ஒரு அற்புதம் அதிசயமாக திருவண்ணாமலையில் பண்ணலான்னு வந்துச்சு. உலகம் ஃபுல்லாக இருந்து எல்லாருமே திருவண்ணாமலைக்கு வராங்க. அப்பேற்பட்ட ஒரு புண்ணிய இடத்துல இந்த ஹெலிகாப்டர் ஜாய் ரைட் திருவண்ணாமலை மக்களுக்காகவும் அங்கே வர வெளிநாட்டவர்கள் எல்லாருமே பயன்படுத்துகிற மாதிரி ஒரு ஜாய் ரைட் பிளான் பண்ணியிருக்கோம். வருகின்ற 28ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதி வரை நடக்க போகுது. இந்த ஜாய் ரைடுக்கு நிறைய பேர் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்கன்றது அங்கே நாங்கள் அறிவிப்பு பண்ணதுலேருந்து நிறைய பேர் ரொம்ப ஆர்வமாக புக் பண்ணியிருக்காங்க. ஸோ திருவண்ணாமலையில் நம்ம நிறைய இடத்துல பக்தர்கள் கிரிவலம் போவாங்க, எல்லா விஷயமும் பண்ணுவாங்க. ஆனால் அது உலகத்தரத்தில் ஒரு இடமா மாறிட்டு இருக்க திருவண்ணாமலை. அப்பேற்பட்ட இடத்துல இந்த ஜாய் ரைட் பண்ணுறது ஏரோடானுக்கு ஒரு பெருமையான ஒரு விஷயம். 28ஆம் தேதி ஜாய் ரைடாங்க. மக்கள் திருவண்ணாமலை மக்கள் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சென்னையிலேருந்து ஜாய் ரைட் பண்ணணும்னு சொல்லி வந்திருக்காங்க. சென்னை மக்களும் நிறைய பேர் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே பௌர்ணமியை முன்னிட்டு இந்த ஜாய் ரைட் பிளான் பண்ணியிருக்கோம். திருவண்ணாமலை மட்டும் இல்லாமல் அதை சுற்றி இருக்கிற எல்லா மக்களுமே ரொம்ப ஆர்வமாக புக்